அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கொர்க்கை அகாடமி. மரபுத்தொடர் அகரவரிசை 1953 புத்தகத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி க வரிசையை பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஆலேருந்து ஓ வரையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பகுதியாக போட்டிருக்கோம். நம்ம சேனலில் இருக்கு, பார்த்துக்குங்க. குரூப் 2 2A ப்ரிலிம்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்குங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம். முதல் வார்த்தையாக கக்கட்டமிடுதல். இது ஒருத்தனை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறது. சிரிப்பில் ஒரு வகை, அதாவது சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல். சிரிக்கும்போது கத்தி சிரிக்கிறது, சவுண்டாக சிரிக்கிறது பேர் தான் கக்கட்டமிடுதல். இரண்டாவது வார்த்தை கக்கல் கரிசல். கலங்கல் நீர். இது கலங்கல் நீர்னு ஏன் சொல்கிறேன்னா, கரிசல்னான்னு நமக்கு தெரியும், நம்மளாம் புரிஞ்சுக்கலாம். கரிசல்னால் கருப்பு கலர் மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணியில் கப்பல் மட்டும் அது கலங்கிடும். ஸோ கலங்கல் நீர். இது குரூப் 4 கொஸ்டினும் கூட. அடுத்து கக்கலும் இக்கலுமாய். கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய். கக்கலும் இக்கலுமாய். நமக்கு தெரியும், வாழை கச்சல்னு சொல்லுவோம். வாழையோட இளநிலை வாழை கச்சல்னு சொல்லுவோம். அது மாதிரி கக்கலும் இக்கலுமாய்னா இளமையானது முத்துனது, இரண்டுக்கு நடுவில். கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கக்க வைத்தல். நெருக்கி வாங்குதல். அவனை உண்மையை கக்க வைக்கிறண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான், அதாவது நெருக்கி ஒருத்தர் நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவன்கிட்ட ஒன்று வாங்குறது. அடுத்து கங்கு கரை இல்லாமை. கங்கு கரை இல்லாமைன்றது அளவின்மை. ஒரு 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 விஷயத்துக்கு ஒரு 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 காரியத்துக்கு அளவே இல்லாமல் இருக்குது, கரையே இல்லை அப்படின்றது கங்கு கரை இல்லாமை. அடுத்து கங்கணம் கட்டுதல். ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல். இந்த கங்கணம் கட்டுதல் அப்படின்றது ஒரு கோயில் திருவிழா, கோவிலுக்கு இதை பண்ணும்போது காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது கங்கணம்னு சொல்லுவாங்க. ஸோ கங்கணம் கட்டுதல், ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல். கசகசத்தல், வியர்த்தல். இது நமக்கு தெரியும், கசகசன்னு இருக்குன்னு சொல்லுவோம், வியர்த்தல். கசகரணம் போடுதல், பெருமுயற்சி செய்தல். கசகரணன்றது தற்காலத்தில் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா குட்டிக்கரணம்னு சொல்லுவோம். குட்டிக்கரணம் போடுறது, ஒரு செயலை முடிக்கிறதுக்கு குட்டிக்கரணம் போட்டு முடிக்கணும். இன்னொரு பழமொழி கூட சொல்லுவோம், கையை உணித்தா கரணம் போடணும் அப்படின்பாங்க. அது மாதிரி கரணன்றது குட்டிக்கரணம் போடுறது, ஒரு செயலை முயற்சி செய்தல். அடுத்து கசாகுலம். கசானா மோசமான, தரமற்ற அப்படின்ற வார்த்தை குறிக்கும். கூலம்னா நமக்கு தெரியும், குப்பை கூலம்னு சொல்லுவோம், குப்பை, அதை குறிக்கும். ஸோ கசாகுலம்னா குப்பை. அடுத்து கச்சங்கட்டுதல், கச்சை கட்டுதல். இது ரெண்டுமே ஒரு செயலை முடிக்க வரைந்து நிற்றல். நல்லா பார்த்துக்குங்க. கச்சை கட்டுதல். கச்சைனா நம்ம இந்த தெலுங்கு டப்பிங் படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஆந்திரா பக்கத்துலலாம் இந்த வேஷ்டியை அடியில் மடித்து கட்டுவாங்க. அது பேர் கச்சை கட்டுதல்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு, ஒரு சண்டைக்கு போகிறப்ப இல்லைன்னா ஒரு செயலை உழவுக்கு போகிறப்ப நம்ம கட்டுவோம். ஸோ கச்சை கட்டுதல்னால், கந்தல் கச்சைன்னா துணியை சொல்லுவோம். ஸோ கச்சை கட்டுதல்னா ஒரு செயலை முடிக்க வரைந்து கட்டி நிற்றல். ஏதோ வரைந்து கட்டி நிற்போம், துணி தான் வரைந்து கட்டி நிற்போம். அடுத்து கச்சந்தி அவிழ்த்தல். இங்கே கச்சந்தின்றது கோணிப்பை, சாக்கு பையை குறிக்கும். அவிழ்த்தல்ன்றது திறக்கிறது. ஸோ இங்கே நம்ம ஒரு மரபு தொழிலும் ஒரு எடுத்துக்காட்டு ஓமையாக சொல்கிற மாதிரி, கச்சந்தி அவிழ்த்தல், ஒன்றுமே இல்லாத சாக்கு பையை திறந்து காமிக்கிறான்றப்ப. பொய் மூட்டை அவிழ்த்தல். கடன் கட்டாய் பேசுதல், கடுமையாக பேசுதல். இது தற்காலத்தில் நம்ம எப்படி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோன்னா, கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவோம். கட் அண்ட் ரைட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. கடுமையாக, சரியாக, இதுதான் அப்படின்னு பேசாது. ஸோ கடன் கட்டாய் பேசுதல், கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறதுன்னு சொல்கிறது, கடுமையாக பேசுதல். அடுத்து கடன் கழித்தல், மனமின்றி செய்தல். இது குரூப் 4 கொஸ்டின். அடுத்து கடுக்காய் கொடுத்தல், ஏமாற்றி விடுதல். இது மரபுத்துறையில் தான். கடுக்காய் மருந்து பொருள் தான், ஆனால் கடுக்காய் கொடுத்தல்னா ஏமாற்றி விடுதல்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடுக்காய்க்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும், அது ஒன்றுக்கு பயன்படாது. அதான் கடுக்காய் கொடுத்தோன்னா ஏமாற்றி விடுதல் அப்படின்ற பொருள். அடுத்து கடை கட்டுதல்.
கடையை கட்டிக்கிட்டான், ஒருத்தன் வந்து ஊருக்குள்ளே புதுசாக வந்தான், அவன் கடையை கட்டிட்டு பொருளை விற்றான், கடையை கட்டி போயிட்டான்னு சொல்கிறது காரியத்தை நிறுத்தி விடுதல், கடையை மூடுதல். அவ்வளோதான். கடை இடுதல், மிக இழிவிடுதல். கடைன்னா கடைசின்னு சொல்லுவோம். அதுலேயும் கெட்டுறது, கடைசிக்கும் கடைசியாக ஒருத்தர் கெட்டு போகிறோன்னா மிக இழிவடைதல் அதை குறிக்கிறது. கடை தேறுதல், ஈடேறுதல், கடை விரித்தல், பலர் முன் தன் ஆற்றலை சொல்தல். இதுவும் குரூப் 4 கொஸ்டின் தான். கடை விரித்தல், பலர் முன் தன் ஆற்றலை சொல்தல். எதுக்கு ஒருத்தன் கடை விரிக்கலைன்னா எதுக்கு? தன்னோட பொருளை எல்லாத்துக்கும் காண்பிக்கிறதுக்காக தான். அப்போ கடை விரித்தல்னா தன் ஆற்றலை சொல்லுதலுக்காக. அடுத்து கடுக்கு முடுக்கு, விரைவு நடை. நமக்கு தெரியும், உரிச்சொல்ல கடின்னா விரைவு, மனம் இதெல்லாம் குறிக்கும். ஸோ கடுக்கு முடுக்கு அப்படின்றது கடி முடுக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம விரைவு நடை. கட்சி கட்டுதல், கச்சை கட்டுதல் வேற, கட்சி கட்டுதல் வேற. கட்சி கட்டுதல்னா ஒன்றன் பொருட்டு முரண் நிற்றல். ஒன்றன் பொருட்டு முரண் நிற்றல். அதாவது கச்சைன்னா துணியை குறிக்கும். இந்த கட்சி கட்டுதல்னா ஒன்றன் பொருட்டு முரண் நிற்றல். ஒருத்தவங்க கட்சி எதுக்கு உருவாக்குவாங்க? ஒரு கட்சி ஒரு கட்சியை எதிர்க்க இருக்காக தான். ஸோ கட்சி கட்டுதல்னா ஒன்றன் பொருட்டு முரண் நிற்றல். அடுத்து கட்டளைகள், உரைகள். இது நம்ம திருக்குறளை படிச்சிருப்போம். கட்டளைகள்னால் தங்கத்தை சுரண்டி தேய்ச்சி பார்க்கறது, உரைகள். அடுத்து கட்டி சுருட்டுதல், பொருளை சுருட்டி கட்டுதல், கடையை கட்டுதல். அவ்வளோதான், கட்டி சுருட்டுதல். அடுத்து கட்டாகட்டி, விடாத்தன்மை, விடாப்பிடி. இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். நம்ம செரியினை, நேரினை, எதிரினை, சரியினை படிச்சிருப்போம் புத்தகத்தில். அதில் பச்சை பசையல் அப்படின்ட்டு சரியினை, ஒன்றையே ரொம்ப மிகுதிப்படுத்தி கூடுறது. அது மாதிரி கட்டாகட்டினா கட்டியான கட்டி. கட்டினாலே நம்ம ரொம்ப உறுதியான பொருள், கெட்டியான பொருள் சொல்லுவோம். இதில் கட்டாகட்டினா கெட்டியான கெட்டி அப்படின்றது. அப்போ விடாத்தன்மையாக விடாப்பிடியாக ஒரு செயலை செய்கிறது, பிடிச்சிக்கிறது, செய்கிறது, இதெல்லாம் குறிக்கும். அடுத்து கட்டி வருதல், ஊதியம் கூடி வருதல். கட்டி விடுதல், பொய் செய்தி உண்டாக்குதல். கட்டி விடுதல்னால் என்னென்னு சொல்லுவோன்னா, நம்ம பாட்டுக்கு ஒன்றை ஏற்றி விடுறது, ஒன்றை சொல்லிடுறது. கட்டி விடுதல். ஒரு தோரணம் இருக்குது, அதில் நம்ம கொண்டு போய் ஒரு விஷயத்தை கட்டினோம்னா அதை சேர்ந்துக்கும், அவ்வளோதான். அது மாதிரி கட்டி விடுதல்னால் பொய் செய்தி உண்டாக்குது. அடுத்து கட்டுக்கதை தெரியும், பொய்க்கதை. கட்டுக்கிடை, நாட்பட்ட சரக்கு. கிடைனா நமக்கு தெரியும், ஒரு இடத்துல ஆடையோ மாட்டையோ சேர்த்து வைக்கிறது கிடங்குன்னு சொல்லுவோம். கிடைனாலும் ஒரு பொருளை சேர்த்து வைக்கிறது கிடங்குன்னு சொல்லுவோம். ஸோ கட்டுக்கிடை, நாட்பட்ட சரக்கு. அடுத்து கட்டுக்கோப்பு, புனைந்துரை, மேற்குறை. நம்ம வீடை வந்து கோப்புன்னு சொல்லுவோம். வீடோட அந்த வி ஷேப்பில் இருக்க கூரை வீடை வந்து கோப்புன்னு சொல்லுவோம். ஓட்டு வீடையோ கூரை வீடையோ சொல்லுவோம். அப்போ கட்டுக்கோப்பு அப்படின்றது மேற்கூரையும் குறிக்கும். புனைந்துரை, கட்டுக்கோப்புன்னா புனைந்துரை. ஒரு 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 கவிதையோ ஒரு செயலோ ஒரு காப்பியமோ இந்த வடிவத்தில் இருக்கும், கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்பாங்க. ஒரு ஒழுங்கில் இருக்கணும் அப்படின்றது புனைந்துரை. அதுதான் புனைந்துரை. கட்டுங்காவலும் அதல், பெருங்காவலுடையதால், கட்டுங்காவலுடையதால். அடுத்து கட்டுப்படி, பொறுக்கேடு இல்லாமல் ஒரு சிறிது ஊதியத்துடன் அமைக்க. கட்டுப்படி, பொருட்கேடு இல்லாமல் ஒரு சிறிது ஊதியத்துடன் அமைகை. நம்ம கட்டுப்படி ஆகும் அப்படிம்பாங்க. அது வந்து பொருட்கேடு இல்லாமல் ஒரு சிறிது ஊதியத்துடன் அமைகை. அடுத்து கட்டுமுட்டு, அமைதி, உடற்கட்டு. கட்டுமஸ்தாக இருக்க உடம்பு அப்படின்பாங்க, அது உடற்கட்டு. அமைதின்றது கட்டுமுட்டு, ரொம்ப அமைதியாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அடுத்து கட்டுரைத்தல், உறுதியாக சொல்லுதல். கட்டி உரைத்தல், உறுதியாக சொல்லுதல். அடுத்து கட்டை அவிழ்த்தல், பொய் கூற தொடங்குதல். கட்டை அவிழ்த்தல், பொய் கூற தொடங்குதல். கணக்கு வழக்கு நமக்கு தெரியும், முறைமை, அலுவல், கொடுக்கல் வாங்கல், இதெல்லாமே. கண்காட்டி விடுதல், சாடையாய் ஏவி விடுதல் தெரியும். அடுத்து கண்கொள்ளா காட்சி, வியத்திற்குரிய தோற்றம். அடுத்து கண்டதும் கடியதும். இது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குலையும் நம்ம சொல்லலாம், மரபுத்துறையிலையும் எடுத்துக்கலாம். நம்ம தற்காலத்தில் எப்படின்னா கண்டது கடையதுன்னு சொல்லுவோம். கடையதுன்னு சொல்லுவோம். ஆனால் கண்டதும் கடியதும், நல்லதும் தீயதும். அடுத்து கண்டதுண்டம், இது பல துண்டம். துண்டம்னா நமக்கு தெரியும், பல பீசஸை வெட்டி போடுறது, பல துண்டுகளை வெட்டி போடுறது. கண்ட மட்டும்னா தெரியும் நமக்கு மிகுதின்னு. ஸோ கண்ட மட்டும் அப்படின்னா மிகுதியாய். நம்ம கண்ட மட்டும்னா குறைவுன்னு நினைச்சிடக்கூடாது, கண்ட மட்டும்னா மிகுதியாய்.
கண்டானும் உண்டானும். இங்கே வந்து நம்ம குண்டானும் உண்டானும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா குண்டா வீட்டு தட்டுமுட்டு சாமான்போம். ஸோ குண்டானும் உண்டானும், உண்டானா மூடி வைக்கிறது, குண்டானும் உண்டானும், கண்டானும் உண்டானும் வீட்டு தட்டுமுட்டுகள். கண்டும் காணாமை, போதியதும் போதாததும் ஆகை. கண்டு முதல். இங்கே முதல்ன்றது வந்து தொடக்கத்தையே குறிக்கல. முதல்ன்றது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு இல்லை முதல் அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் முதல் போட்டிருக்கேன், இந்த தொழிலுக்கு முதல் போட்டிருக்கேன், அதுதான். அப்போ கண்டு முதல்னா அடித்து முதலான தானியம். இந்த முதலானா ஃபஸ்ட்டை குறிக்கிறது இல்லை, தொடக்கத்தை குறிக்கிறது இல்லை. அடித்து முதலான இன்வெஸ்ட்மெண்ட்டான தானியம் அப்படின்ற குறிக்கிறது. அடித்து முதலான தானியம், அடித்து ஒரு ஒரு செல்வமான தானியத்தை குறிக்குது. அடுத்து கண்ணாய் இருத்தல், விழிப்பாக இருத்தல், அருமையாக இருத்தல். கண்ணுக்கு கண்ணாதல், மிக பாராட்டப்படுதல், அந்தரங்கமாக இருத்தல். கண்ணுக்கு கண்ணாதல்னா நம்ம ஒரு கண்ணை மட்டும் புகழ மாட்டோம். ஒரு கண்ணுன்னா 2 கண்ணு நமக்கு முக்கியம். ஸோ கண்ணுக்கு கண்ணாக இருத்தல்னா புகழப்படுதல். கண்ணுங்கருத்துமாய், முழு கவனிப்புடன். கண்ணுங்கருத்துமா ஒருத்தனை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு முழு கவனிப்புடன். கண்ணெடுத்து பார்த்தல், அருள் செய்தல். ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே வந்து இல்லைன்னா ஒரு சாமியாரோ யாரையும் பார்க்க போகிறோம், பெரியவங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன கண்ணெடுத்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க, நம்ம எடுத்துக்கிறது. அதுதான் கண்ணெடுத்து பார்த்தல்னா அருள் செய்தல். கண்ணை காட்டுதல், கண் சாடை காட்டுதல். கண்ணோடுதல், இறங்குதல், மேற்பார்வை பார்த்தல். நம்ம திருக்குறளே படிச்சிருப்போம், நிறைய இடத்துல படிச்சிருப்போம். கண்ணோட்டம் அப்படின்ற ஒரு அதிகாரமாக இருக்குது. கண்ணோட்டம்னா இரக்கம், அதை குறிக்கும். ஸோ கண்ணோடுதல்னா இறங்குதல், மேற்பார்வை பார்த்தல். கண் பிதுங்குதல், வேலை மிகுதியால் வருத்தம் மிகுதல். அடுத்து கண்மூடித்தனம், கவனமின்மை. கண் வளர்தல், தூங்குதல். இந்த கண் வளர்தல் தூங்குதல் அப்படின்றது வந்து நம்ம இமையை குறிக்கிறது. இமை வந்து மேலே கீழே போயிட்டு வரதுனால கண் வளர்தல் அப்படின்றது குறிக்குது. கண் வளர்தல் தூங்குதல். கண் விழிப்பு, சாக்கிறதை, விழிப்புணர்வோடு இருக்கிறது. கதை கட்டுதல், பொய்ச்செய்தி கிளப்புதல். கதை பண்ணுதல், கட்டி பேசுதல். இங்கேயும் அதே தான். கதை பண்ணுதல், நம்மளாக ஒரு கதை உருவாக்குறது அப்படின்னா கட்டி பேசுதல் அப்படின்றது பொய் உருவாக்குறது தான். கதை வளர்த்தல், பேச்சை விளைத்தல். கத்தி முனையாதல், கத்தி ஏற்கனவே கத்தினாலே அது கூர்மையான முனையோட இருக்கும். இன்னும் கத்தி முனையாதல்னா மிக கண்டிப்பாக இருத்தல் அப்படின்றது. கந்தல் கோலம், தாறுமாறு, நமக்கு தெரியும். கந்தரகோலம், கந்தகோலம் அப்படின்போம். இது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் எடுத்துக்கலாம். கந்தரகோலம்னு பேச்சு வழக்கு நம்ம சொல்லுவோம், கந்தகோலம் அப்படின்போம். ஆக்சுவலாக அது வந்து கந்தகோலம். கந்தல் கோலம், தாறுமாறு. கம்பளி பேச்சு, வீண் பேச்சு. இது ஏன் கம்பளி பேச்சு வீண் பேச்சுன்னா இது வந்து கம்பளி பூச்சியை குறிக்கிறது. ஏன்னா கம்பளி பூச்சி அது பட்டாம்பூச்சியை மாறினது அழகாக இருக்கும். அதோட வேலை, அதோட பயனை பார்க்குவோம் அப்படின்றப்ப அது கம்பளி பூச்சியாக இருக்க வரையும் அது பயனற்றதுன்னு இங்கே எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ கம்பளி பேச்சுன்னா வீண் பேச்சு, அதாவது கம்பளி பூச்சின்னா வீண் பூச்சி. அப்போ கம்பளி பேச்சு வீண் பேச்சு அப்படின்றது. கம்பி நீட்டுதல், ஓடிவிடுதல். இது நம்ம பள்ளி புத்தகத்தில் விரைவாக வெளியேறுதல்னு ஒன்று இருக்கும். கம்பி நீட்டுதல், ஓடிவிடுதல். கயிறு கட்டி விடுதல், கயிறு திருத்தல், பொய்ச்செய்தி உண்டாக்கி விடுதல். கறி பூசுதல், ஒருத்தனோட மூஞ்சில் நான் அவனை கறி பூசுகிறேன் பாரு அப்படின்றது மானம் குலைத்தல். கரடு முரடு, ஒழுங்கின்மை. கரடுன்னா மலை, முரடுன்னா அதுவும் கம்மியாக இருக்கும். கரடு முரடுன்னா ஒழுங்கின்மை அப்படின்றது. கரையேறுதல், உய்வடைதல், ஈடேறுதல், வளர்க்கப்படுதல். கரை கடத்தல், எல்லை மீறுதல். கரை கடத்தல், எல்லை மீறுதல். கருக்கழிதல், புதுமை குலைதல், கூர்முழுங்குதல். இது 2 வகையாக பிரித்து பார்க்கலாம். கழிதல், அது வந்து புதுமை குலைதல். ஒரு பெண்ணுக்கு உருவான கரு அழிகிறதோ அது வந்து ஒரு புதுமை தான். புதுமையான விஷயம் ஒன்று உருவாகிறது வந்து புதுமைன்னா ஒரு உருவாகிற விஷயத்தை சொல்கிறது, அது குலைதல். இன்னொன்று எப்படின்னா கருக்கு அழிதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். கருக்குனாலே நம்ம பனையோலை பனைமரத்தில் அந்த ஓலைக்கும் அந்த மரத்துக்கடையில் அந்த தண்டு இருக்கு அந்த பனையோலை தாங்கி பிடிச்சிருக்க வந்து கருக்குன்னு சொல்லுவாங்க. அது காஞ்சி அது பச்சையாக இருக்கும்போது சரி, காஞ்சி போனாலும் சரி, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப கூர்மையாக இருக்கும். அப்போ கருக்கு அழிதல்னா அதோட கூர்மை அழுங்குதல் அப்படின்ற குறிக்கும். அடுத்து கருவறுத்தல், நிர்மூலமாக்குதல். அடுத்து கரை கண்டவன், நன்கு பழகி அறிந்தவன். கரை கண்ட ஒரு விஷயத்த அவன் கரை கண்டவன்னா அதை பற்றி படித்தோ அதை பற்றி நன்கு பழகியோ அதை நல்லா ஃபுல்லாக அறிஞ்சுக்கிட்டவன். அடுத்து கரைத்து குடித்தல், முற்ற கற்றறிதல். கரைதலைப்பாடம், கடைதலைப்பாடம். கரைனா நம்ம ஒரு விஷயத்துக்கு எல்லையாக சொல்லுவோம், கடைனாலும் கடைசி எல்லையாக சொல்லுவோம். ஸோ கடைனா கடைசியில் இருக்கிறது, தலைனா முதல் இருக்கிறது. கடைதலைப்பாடம்னா தலைகீழாக பாடம் பண்ணுவை. அடுத்து கரைப்படுதல், கரை சேருதல், உய்வடைதல், சேர வேண்டிய இடைஞ்சறுதல்.
கரை புரளுதல், கரை புரண்டு போகுது, வெள்ளம் கரை புரண்டு போகுதுன்னா மிகுதியாக வருது, மிகுதல். கலகலப்பு, ஒலிக்கை, கலந்து பழகுகை, உற்சாகமுடைமை. கல்லில் நார் உரித்தல், இல்லாத பொருளை பெற முயலுதல். கவைக்கு உதவாத, பயனற்ற. அதாவது ஒரு மரத்தில் ஒரு வி ஷேப்பில் இருக்கிறதா கவைன்னு சொல்லுவோம். அந்த வி ஷேப்பில் இருக்கிற குச்சி வந்து நமக்கு நிறைய விஷயத்தில் பயன்படும், கிராம பகுதியில் பயன்படும். அப்படி வி ஷேப்பில் இல்லாத குச்சி நமக்கு பயன்படாது, விறகுக்கு தான் பயன்படும். அதனால் அதை குறிக்கிறது தான் கவைக்கு உதவாத, பயனற்ற. கழித்து கட்டுதல், இகழ்ந்து ஒதுக்குதல், போக்கு சொல்லி நிகழ விடுதல். கழுத்தறுத்தல், பெருந்தன்மத்திற்கு உள்ளாதல். கழுத்தில் கட்டுதல், மாடு கழுத்தில் வற்புறுத்தி பொறுப்பாளியாகுதல். கழுத்தில் கட்டுதல்னா மாடு கழுத்தில் கயிறு கட்டுறது அது விருப்பப்பட்டு கட்டுறதில்ல, அதை கைத்தை போட்டு கட்டினா தான் நம்ம அதுக்கிட்ட இருந்து வேலை வாங்க முடியும், அதுக்காக கைத்தை கொண்டு கட்டுறது. அதனால வற்புறுத்தி பொறுப்பாளியாக. கழுத்தை கொடுத்தல், தன் வருத்தம் பாராமல் பிறர் காரியத்தை தன்னியற்று நிற்றல். இது வந்து இப்படி பேசுவோம், அந்த விஷயத்தில் தலைவிடாத அப்படின்னு நம்ம அதுதான் கழுத்தை கொடுத்தல் அப்படின்னா ஒரு விஷயத்தில் நம்மளோட இன்வால்மெண்ட்டை கொடுக்குறது, விருப்பம் இருக்கோ இல்லையோ கொடுக்குறது. வாழ்க்கைப்படுதல், ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணுறதையும் அந்த அந்த அவனுக்கு கழுத்தை நீட்டிட்டா, கழுத்தை கொடுத்துட்டா அப்படின்ற வார்த்தையில் குறிப்போம். அடுத்து கலை வாங்குதல், நமக்கு இந்த கலை என்ன தெரியும், அழகு, பறித்தல், தேவையற்ற செடி இதெல்லாம் குறிக்கும். ஸோ அழகு குறிதல். கல்லேடு விடுதல், இங்கே கல் அப்படின்றது வந்து கள்ளத்தனம் அப்படின்றது, அதாவது மறைவு அப்படின்றது, இல்லைன்னா விடுதல் அப்படின்றது. ஏடுன்ற செயலை குறிக்கும். அப்போ கள்ளத்தனமாக இல்லைன்னா மறைச்சு ஒரு செயலை விடுதல், அரைகுறையாக வேலை செய்தல் அப்படின்றது பொருளை குறிக்குது. கறந்த மேனியா, அதாவது நம்ம இந்த வார்த்தையை பிறந்த மேனியான்னு சொல்லுவோம். பிறந்த மேனியாக இருக்கிறது அப்படின்னா, கறந்த மேனியாக இருக்குன்னா வேறு கலப்பின்றி. ஒரு உயிர் பிறக்கிறப்ப, ஒரு குழந்தை பிறக்கும்போது எந்த ஒரு பொய் கள்ளம் கபடம் எதுவுமேலாம் பிறக்கும், வேறு கலப்பின்றி சுத்தமாக இருக்கும், அதுதான் கறந்த மேனியா. இன்னொன்று பால் கறக்கும்போது வெள்ளையாக அது பாட்டுக்கு தான் இருக்கும், சுத்தமாக தான் இருக்கும், அதான் கறந்த மேனியாக, வேறு கலப்பின்றி சுத்தமாக. அடுத்து கல் போடுதல், காரியத்தை கெடுத்தல். அமைதியாக இருக்க ஒரு குளத்தில் நம்ம ஒரு கல்லை வீசினோம்னா அந்த அந்த இடம் சலனமாகும், அந்த இடம் குழம்பும். அதை கற்போடுதல், காரியத்தை கெடுத்தல். கண்ணங்கரிய, மிக கருமையான. கண்ணங்கரேர்ன்னு இருக்கா அவன், கண்ணங்கரேர்ன்னு இருக்கா அந்த காக்கா அப்படின்றதான் கண்ணங்கரை, மிக கருமையான. ஸோ காவரிசையை பார்த்துட்டோம். நாளைக்கு அடுத்த வகுப்பில் காவரிசையை பார்ப்போம். நன்றி.